நம்மை வைத்து செய்து கொண்டிருக்கிறார். ஆதி ஆகமத்தில் முதல் அதிகாரத்தில் தோற்றத்தை வெளிச்சம் உண்டானது முதற்கொண்டு ஆதியில் தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்ற அந்த வசனத்தின் காலத்திலிருந்து கடைசியில் வருகிற 22ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தலில் புதிய வானம் புதிய பூமியை குறித்து சொல்லப்படும் வரைக்கும் அதில் ஒரு சரியான மிக சரியான ஒரு திட்டமிடுதல் இருக்கிறதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இப்படி கர்த்தர் எல்லா காரியத்தையும் திட்டமிட்டு சரியாக செய்கிறார். இந்த பண்டிகைகளும் அப்படிதான் திட்டமிட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. லேவியராகமம் 23ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் கர்த்தரின் பண்டிகைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரின் பண்டிகைகளை நாம் கொண்டாடலாமா, கொண்டாடக்கூடாதா, அது தேவையா இல்லையா என்பதை குறித்து தியானித்து வருகிறோம். அதாவது இது கர்த்தருடைய பண்டிகை, அதனால் நமக்கு சொந்தமானது. கர்த்தர் இஸ்ரவேலரிடத்தில் கொடுத்த பொழுது அவர்கள் மத்தியில் அந்நியர்களும் இருந்தார்கள். அவர்களும் இதை கடைபிடிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி இருப்பதினால் நாம் அந்நியர் புறஜாதியார் என்று நினைத்தாலும் நாமும் இதை கடைபிடிக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் என்று நினைத்தாலும் இஸ்ரவேலர் ஆகிறோம். ஆவியின்படி விசுவாசத்தின்படி இஸ்ரவேலர்கள் ஆகிறோம். அதனால் விசுவாசத்தின்படி நாம் இதை அனுசரிக்க வேண்டும். லேவியராகமம் 23:41 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல இது நித்திய கட்டளை என்பதினால் இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தோடு முடிவடைவதில்லை. அதை மீண்டுமாக தொடர்ந்து நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். அடுத்ததாக நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் தம்முடைய சீஷரோடும் கூட இந்த பண்டிகையை, பஸ்கா பண்டிகையை அனுசரித்தார். இதை நான் ஆசையாக இருந்தேன் இந்த பண்டிகையை ஆசரிப்பதற்கு என்றும் சொல்லி இருக்கிறார். தம்முடைய சீஷர்களையும் இதில் பங்கு பெற செய்திருக்கிறார். அதனால் இந்த பண்டிகைகள் கொண்டாடப்பட வேண்டும். ஆனால் ஒரு காரியத்தை நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த பண்டிகைகளை நாம் மாம்சத்தின்படி கொண்டாடுவது தேவையற்றது. அதாவது பண்டிகை கொண்டாட வேண்டும் என்று சொல்லும் போது அதை முதலில் நாம் அதன் முறைமையின்படி, அந்த காலத்தில் மாம்சத்தின்படி கொடுக்கப்பட்டது எல்லா கட்டளைகளும், அதனால் மாம்சத்தின்படி நிறைவேற்றினார்கள். இப்பொழுதோ இந்த கட்டளைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும், ஆனால் அது ஆவியின்படி இருக்க வேண்டும். சரி, எப்படி என்றால் அந்த காலத்தில் ஆடு மாடு போன்றவை பலி செலுத்தினார்கள். அவைகள் பரிசுத்தமாய் இருந்தன, பரிசுத்தமான பலியாய் அவர்கள் செலுத்தினார்கள் என்பது நாம் அறிந்ததே. லேவியராகம புஸ்தகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்க நாம் இந்த காலத்தில் அந்த பலி முறைமைகளை எப்படி செலுத்த வேண்டும்? காளை மாடு ஆடு என்று நாம் செலுத்த தேவையில்லை, ஆனால் பரிசுத்தமான பலி செலுத்தப்பட வேண்டும். அப்படி என்றால் நாம் நம்முடைய இருதயத்தை சுத்திகரித்து நம் இருதயத்தை பரிசுத்தப்படுத்தி கொண்டு எந்தவித இச்சைகளும் சுயநலமும் பெருமையும் இல்லாதபடிக்கு நம்மை நாம் தாழ்த்தி உபவாசித்து நாம் நம்மை தாழ்த்தி கொண்டு கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கும் போது அது ஆதி காலத்தில் கொடுக்கப்பட்ட பலிகளுக்கு ஒத்ததாய் இருக்கிறது, சமமாக இருக்கிறது. அதனால் இப்படி இந்த காலத்தில் நாம் செய்ய வேண்டும். பண்டிகைகளும் அதே போலதான் கொண்டாடப்பட வேண்டியதில்லை என்பதல்ல, அதை நாம் அனுசரிக்க வேண்டிய காரியங்கள் தான். ஆனால் அது ஆவியின்படியாக இருக்க வேண்டும். இந்த காலத்தில் போய் ஒரு ஆடை வெட்டி பலி கொடுத்து அதன் மாம்சத்தை புசித்து பஸ்கா பலி செலுத்த வேண்டும் என்று நாம் தேவையில்லை. நாம் ஆவியின்படி செலுத்த வேண்டும். இதை பற்றின பல ரகசியங்கள் இருக்கிறது. அவைகளை முதலில் தெரிந்து கொள்வோம். முதலில் கர்த்தர் லேவியராகம புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தில் பண்டிகை கொடுக்கப்பட்ட போது, பண்டிகை அனுசரிக்கும் முறைகளை கொடுக்கும் போது அவர் முதல் கொடுத்த கட்டளை ஓய்வு நாளை அனுசரிக்க வேண்டும் என்பது. ஓய்வு நாள் என்பது வாரத்தின் 7ஆம் நாள். அதாவது நம்முடைய கணக்கின்படி சனிக்கிழமை வருகிறது. வெள்ளி இரவு மாலை 6 மணியிலிருந்து சனி இரவு மாலை 6 மணி வரைக்கும் உள்ள அந்த நேர பகுதியை நாம் ஓய்வு நாளாக அனுசரிக்க வேண்டும். இதை குறித்தும் போராட தேவையில்லை. ஞாயிற்றுக்கிழமையா சனிக்கிழமையா என்று, வாரத்தின் 7ஆம் நாள் என்றால் 7ஆம் நாள் தான் ஓய்வு நாளாக நாம் அனுசரிக்க வேண்டும்.
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த காலத்தில் 7 நாளும் ஓய்வு நாளாய் இருக்கிறது. கர்த்தரை நாம் தினந்தோறும் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும், அனுசரிக்க வேண்டும். இந்த செய்தியை குறித்து ஏற்கனவே சில வீடியோக்கள் வந்திருக்கிறது. அதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஓய்வு நாளை குறித்து தெரிந்து கொள்ள என்றால் நாம் கர்த்தருடைய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்ததினால் 7 நாளும் கர்த்தருடைய பரிசுத்தமான ஓய்வு நாள் தான். வாரத்தின் 7ஆம் நாள் செய்வது மிக மிக சரியாக இருக்கும். ஒருவேளை அப்படி முடியாத பட்சத்தில் நாம் வீட்டிலேயே கர்த்தரை ஆராதிக்கலாம். வாரத்தின் முதல் நாள் ஆராதிப்பதும் தவறல்ல, அதையும் செய்யலாம். அதில் வாரத்தின் 7 நாட்களில் எந்த நாளிலும் நாம் கர்த்தரை ஆராதிக்கலாம். அதில் எந்தவித குற்றமும் இல்லை. அதை தவறென்று ஒதுக்க கூடாது. கண்டிப்பாக கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஓய்வு நாளை ஒரு பண்டிகையாகவே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இப்படியாக இந்த நாட்களையும் நாம் அனுசரிக்க வேண்டும். நம்முடைய எல்லா வேலைகளையும் வாரத்தின் 6 நாட்கள் செய்துவிட்டு 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்து குடும்பமாகவாவது வீட்டிலேயே நாம் ஆராதிக்கலாம். சபை கூடுதல் எந்த நாட்களில் நம்மால் முடிகிறதோ, எந்த நேரத்தில் முடிகிறதோ அந்த நேரத்தில் சென்று நாம் வாரத்தில் ஒரு நாள் சபையாக கூடி ஆராதிக்கலாம். அது வாரத்தின் 7ஆம் நாளாக இருப்பதும் நல்லதே. ஆனாலும் அந்த வாரத்தின் 7ஆம் நாள் என்று அதை விக்கிரகமாக்கி விடக்கூடாது. கர்த்தரை நாம் தினந்தோறும் ஆராதிக்கும் பழக்கம் வைத்திருப்பது நமக்கு மிகவும் நல்லது. எதற்கெடுத்தாலும் ஓய்வு நாள் என்று சொல்லிக்கொண்டு ஓய்வு நாளை விக்கிரகமாக்கி கர்த்தரை குறைத்து விடக்கூடாது. அதுவும் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாட்களை எல்லா நாட்களையும் நாம் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளலாம், தவறில்லை. இது ஓய்வு நாள் கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது பண்டிகை என்று சொல்லும் போது முதல் பண்டிகையாக பஸ்கா பண்டிகையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த பஸ்கா பண்டிகை என்பது எதற்கு ஓமையாக இருக்கிறது? ஒரு காரியத்தை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வேத பகுதியை தியானிக்கும் போது கர்த்தர் வெளிப்படுத்தின ஒரு காரியமா இருக்கிறது. என்னவென்றால் இந்த உலக வரலாற்றை மொத்தமாக எடுத்தால் ஆதி முதல், உலக தோற்றத்தின் முதல், புதிய வானம் புதிய பூமி உருவாகும் வரை, ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் கடைசி அதிகாரம் வரைக்கும் உள்ள வேத பகுதிகளை வைத்து பார்க்கும் போது ஒரே ஒரு காரியம் நமக்கு மிக 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 துல்லியமாக தெளிவாக புரிகிற காரியம் என்னவென்றால், கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் என்பது உண்மை. கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தின்படி ஒவ்வொரு காரியத்தையும் நடத்தி வருகிறார். அவருடைய திட்டத்தில் ஒரு பங்காக நாம் இருக்கிறோம். அவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் என்றால் அதில் நாம் அதற்கு அந்த திட்டத்தில் நமக்கு ஒரு பங்கு இருக்கிறது. அந்த திட்டத்தை நிறைவேற்ற ஒரு வேலை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை புரிந்து கொள்வதற்கு ஒரு சில காரியங்களை நாம் சற்று தியானித்து பார்த்தால் தெரியும். பொதுவாக ஒரு சினிமா எடுக்கிறார்கள் என்றால் அதில் முதலில் ப்ரொடியூசர் இருப்பார், டைரக்டர் இருப்பார்கள், லைட்மேன் இருப்பார்கள், கேமராமேன் இருப்பார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வேலையை செய்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு வேலையை செய்து அவரவருக்கு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொருவர் ஒவ்வொரு வேலையை செய்து முழுமையாக ஒரு படத்தை எடுத்து பின்பு எடிட்டிங் போன்ற காரியங்களை செய்ய அதற்குரிய ஆட்கள் செய்கிறார்கள். எல்லாவற்றையும் செய்து முடித்து பின்பு ரிலீஸ் செய்வார்கள். இப்படி ஒரு காரியத்தை செய்ய ஒவ்வொருவர் ஒவ்வொரு வேலையை செய்ய வேண்டியிருக்கிறது. நம் குடும்பங்களில் ஒரு திருமண காரியம் நடக்கிறது என்று வைத்துக் கொண்டால் இதே போலதான் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பொறுப்பை கவனிப்பார்கள். அப்படி ஒவ்வொன்றையும் கவனித்து செய்யும் போது அது முழுமையான ஒரு செயலாக இருக்கும். இப்படியாக அவர்கள் முழுமையாக அந்த செயலை செய்து முடித்து அதை போல ஒரு கட்டிடம் கட்ட வேண்டும் என்றால் ஒவ்வொருவர் ஒவ்வொரு வேலையை செய்வார்கள். இந்த செங்கல்களை ஒவ்வொன்றாக அடுக்குவார்கள். அதில் ஒவ்வொரு செங்கலும் அதினதின் இடத்தில் அதது இருக்கும். அது ஒவ்வொன்றின் மேல் சரியாக அடுக்கி வைக்கப்படும் போது அது ஒன்றின் மேல் ஒன்றாக அதினதின் ஸ்தானத்தில் அது இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போதுதான் அந்த கட்டிடம் முழுமையாக எழும்பி வர முடியும். இதில் ஒரே ஒரு செங்கல் மட்டும் அங்கு வைக்கப்படாமல் கீழே விழுந்ததானால் அந்த இடம் ஓட்டையாக இருக்கும்.
அது ஒரு முழுமையான ஒரு கட்டிடமாக இருக்காது. அல்லது ஒரு செங்கல் தன் இடத்தை விட்டு வேறு ஒரு இடத்தில் இருந்தால் அதுவும் சரியாக இருக்காது. மிக சரியாக அது அதினதின் இடத்தில் அதது இருக்க வேண்டும். அதே போலதான் இவ்வுலக வாழ்க்கையிலும் கர்த்தருடைய பிள்ளைகள் தாங்கள் செய்கிற ஊழியங்களில் அவரவர் அந்தந்த இடத்தில் இருந்து அந்தந்த காரியத்தை நிறைவேற்றும் போது கர்த்தருடைய திட்டம், அவருடைய ப்ராஜெக்ட் சரியாக முடியும். மிக மிக சரியாக கர்த்தர் அதைதான் நம்மை வைத்து செய்து கொண்டிருக்கிறார். ஆதி ஆகமத்தில் முதல் அதிகாரத்தில் தோற்றத்தை வெளிச்சம் உண்டானது முதற்கொண்டு ஆதியில் தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்ற அந்த வசனத்தின் காலத்திலிருந்து கடைசியில் வருகிற 22ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தலில் புதிய வானம் புதிய பூமியை குறித்து சொல்லப்படும் வரைக்கும் அதில் ஒரு சரியான, மிக சரியான ஒரு திட்டமிடுதல் இருக்கிறதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இப்படி கர்த்தர் எல்லா காரியத்தையும் திட்டமிட்டு சரியாக செய்கிறார். இந்த பண்டிகைகளும் அப்படிதான் திட்டமிட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த பண்டிகையின் செயல்கள் மட்டுமல்ல, அந்த முறைமைகள் மட்டுமல்ல, பண்டிகையின் காலங்கள் கூட மிக சரியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இந்த வேத பகுதியை நாம் பஸ்கா பண்டிகை குறித்து தியானிக்கும் போது மிக துல்லியமாக ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது, அதிர்ச்சியாக கூட இருக்கிறது. அதாவது கர்த்தர் சொல்லுகிறார், ஆபீப் மாதத்தின் 14ஆம் தேதியிலே அந்தி நேரம் ஆகிற போது, அந்தி நேரம் ஆகிற போது என்றால் சாயங்காலம் ஆகிற போது, ஒரு 4 மணிக்கு மேல் தான் நாம் சாயங்காலம் என்று சொல்வோம், மாலை பொழுது என்று சொல்வோம். அந்த மாலை நேரம், அந்த 4 மணிக்கு மேல் பஸ்காவை நாம் அடித்து புசிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். இதை இந்த கட்டளையை கொடுத்தது இஸ்ரவேலர்கள் எகிப்தை விட்டு புறப்படுவதற்கு முன்பு கொடுத்தார். அவர்கள் சரியாக புறப்பட்ட நேரமும் எகிப்தியர்களால் துரத்தி விடப்பட்ட நேரமும் அதே பஸ்கா பண்டிகையின் பௌர்ணமி நாளன்று ஆபீப் மாதம் 14ஆம் தேதியிலே அவர்கள் பிசைந்த மாவு புளிக்கு முன்பாக எடுத்து வைத்துக் கொண்டு ஓடினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எகிப்தியர்களால் விரட்டிவிடப்பட்டார்கள் என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவரைக்கும் விடமாட்டேன் என்றவர்கள் கடைசியில் விரட்டி விட்டார்கள். அப்படி ஒரு நிலை வந்தது. அந்த நேரம் கூட அவர் கர்த்தர் சொல்லி இருந்தார், நீங்கள் பஸ்காவை புசிக்கும் முன்பாக பாதரட்சை அணிந்து கொண்டு, கைகளில் கோள்களை ஏந்தி கொண்டு, வஸ்திரம் அணிந்து கொண்டு ஆயத்தமாக புசியுங்கள் என்றார். அது அவர்கள் அப்படியே செய்தார்கள். நடந்தது என்ன? பிசைந்த மா புளிக்கு முன்பாக எல்லாவற்றையும் மூட்டை கட்டி கொண்டு கிளம்பி ஓடி வந்தார்கள் எகிப்தை விட்டு. இது கர்த்தர் சொன்ன வாக்கின்படியே நடந்தது. சரி, அதோடு முடிந்து விட்டதா? எகிப்தை விட்டு இஸ்ரவேலர்கள் புறப்பட்ட நாளை குறிக்கிற அந்த பஸ்கா பண்டிகை அதோடு முடிந்து விட்டதா என்றால் இல்லை. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை பார்க்கும்போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவன் விடும்போது அன்றைய தினம் பஸ்கா பண்டிகை நாளாக இருந்தது. ஆபீப் மாதத்தின் 14ஆம் தேதி பௌர்ணமி நாள். அதே சாயங்கால பொழுதில்தான் அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக ஒப்பு கொடுத்தார், விட்டுவிட்டார். மிக துல்லியமாக வருடம், மாதம், நாள், அந்த நேரம் கூட மிக துல்லியமாக சொல்லப்பட்டது. அப்படியே நடந்தது. ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு பின்பாக நடந்த ஆண்டவருடைய சிலுவை மரணம் அவர்கள் புறப்பட்ட அதே நாளில் அதே நேரத்தில் நடந்ததென்றால் இது கர்த்தர் கொடுத்த கட்டளை இல்லாமல் வேறல்ல. அதன் பொருளுடையது, காரணம் இல்லாமல் கொடுக்கப்படவில்லை. எல்லாவற்றிற்கும் மிகச் சரியான காரணம் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை உரிமை கொண்டாடுகிற நாம், அந்த அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்படுகிற நாம், அவர் தம்மை பலி கொடுத்ததினால் பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிற நாம் அந்த பண்டிகைக்கு சொந்தக்காரர்களா? இல்லை என்று சொல்ல முடியுமா? பஸ்கா பண்டிகையின் பொருளே திருவிருந்துதான். பஸ்கா பண்டிகை என்பது திருவிருந்தை தான் குறிக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையை குறிக்கிறது. லேவியராகமம் 23ஆம் அதிகாரம். பஸ்கா பண்டிகையை குறித்து தியானித்து வருகிறோம். இந்த செய்தியில் கர்த்தருடைய பஸ்கா பண்டிகை
அனுசரிக்கும் முறைமைகள் எப்படி ஒரு பலி செலுத்தப்பட்டதோ அதே போல ஆட்டுக்குட்டியை லேவியராகம காலத்தில் செலுத்தப்பட்டது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சிலுவை மரணத்தில் எல்லா முறைமைகளையும் பஸ்கா பண்டிகையின் முறைமைகள் அனைத்தையும் நிறைவேற்றினார். அதை குறித்து ஒப்பிட்டு நாம் அதை தெரிந்து கொள்ள போகிறோம். பஸ்கா பலி செலுத்தப்பட வேண்டும் என்றால் அதற்கு 4 நாட்களுக்கு முன்பாகவே ஆபிப் மாதம் 10ஆம் தேதியிலேயே அதற்கு பலி செலுத்தப்பட வேண்டிய அந்த ஆடை தெரிந்து கொள்வார்கள், செலக்ட் பண்ணுவார்கள். அதில் கூன், குருடு இது போன்ற எந்தவித குறைபாடுகளும், கரை திரைகள், புள்ளிகள் இருக்கக்கூடாது, சரீரத்தில் எந்தவித குறைபாடுகளும் இல்லாத பழுதற்ற ஆட்டுக்குட்டியை தான் கர்த்தருக்கு பரிசுத்த பஸ்கா பலியாக கொடுப்பார்கள். இப்படி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டிருந்தார். அதை தெரிந்து கொள்ளும் நாள், பலிக்குரிய மிருகத்தை தெரிந்து கொள்ளும் நாள் ஆபிப் மாதம் 10ஆம் நாளாக இருக்கிறது. அன்றைய தினத்தில் அதை தெரிந்து கொண்டு கர்த்தருக்கு பலி செலுத்த என்று செலக்ட் பண்ணி வைத்து விடுவார்கள். அதற்கு அடுத்ததாக ஆபிப் மாதம் 14ஆம் நாள் அந்தி சாயும் நேரத்தில், மாலை நேரத்தில் அந்த பலியை அவர்கள் கர்த்தருடைய தேவாலயத்தின் பலிபீடத்தின் அடியில் அந்த பலியை வெட்டி ரத்தம் சிந்தி பலி கொடுப்பார்கள். இதே போல கர்த்தருடைய யூதாஸ் போய் பரிசேயரோடும் சதிசேயரோடும் பேசி கர்த்தரை அவர்களிடத்தில் காட்டி கொடுக்கும்படியாக பேசி வந்தான். முன் குறிக்கப்பட்டபடியே செலக்ட் பண்ணபடியே பஸ்கா பண்டிகையின் அதே போல ஆபிப் மாதம் 14ஆம் தேதி மாலை அந்தி சாயும் நேரத்தில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தம் ஜீவனை விட்டார். இது இரண்டும் ஒரே மாதிரியாக நடந்தது. அடுத்ததாக அந்த பலியிடும் அந்த மிருகத்தின் தோலை உரிப்பார்கள். ஆட்டுக்குட்டின் குற்ற நிவாரண பலியின் தோலை உரித்து அதை ஆசாரியர்கள் எடுத்துக்கொள்வார்கள். அதே போல நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை எடுத்து அந்த ரோம போர் சேவகர்கள் 4ஆக பிரித்து நறுக்கி அதை எடுத்துக்கொண்டார்கள். அவருடைய அங்கி ஒரே பின்னலாக இருந்ததினால் அதை பிரிக்காமல் அதை சீட்டு போட்டு பங்கிட்டு கொண்டார்கள். இது லேவியராகம காலத்தில் ஆட்டுக்குட்டியின் தோலையும் இப்படியாக அவர்கள் செய்வது வழக்கம். அது அப்படியே நிறைவேறிற்று. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை பங்கிட்ட அந்த நிகழ்வானது எப்படி குற்ற நிவாரண பலியின் தோல் ஆசாரியர்களை சேருகிறதோ அதுபோல கர்த்தருடைய வஸ்திரம் அந்நியர்களாகிய ரோம் அங்கிருந்த போர் சேவகர்களை சேர்ந்தது. இது எதை குறிக்கிறது என்றால் கர்த்தருடைய நீதியை குறிக்கிறது. அவருடைய வஸ்திரம் என்பது நீதியை குறிக்கிறது. கர்த்தர் தம்முடைய நீதியை நமக்கு அவர் கொடுத்து விட்டு போயிருக்கிறார். அவர் நமக்கு கொடுத்து விட்டார். அவர் வஸ்திரத்தை கொடுக்கும் போதுதான் அவருடைய நீதி நிறைவேறல்கள் எல்லாம் நமக்கு வருகிறது. அவருடைய நீதி என்னும் வஸ்திரத்தை தரித்து கொண்டுதான் நாம் நித்திய ஜீவனுக்குள் நுழைய முடியும். நமக்கென்று நீதி இல்லை. ஆதாமும் ஏவாளும் அதை இழந்து விட்டார்கள். அவர்கள் பரிசுத்த மகிமையை இழந்து விட்டார்கள் ஆதியிலே பாவம் செய்து. அதனால் இப்பொழுது நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நீதிதான் அவருடைய வஸ்திரமாகிய நீதி. அதை நாம் தரித்து கொண்டுதான் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நிற்க போகிறோம். நித்திய ஜீவனையும் நாம் சென்று அடைகிறோம். நம்முடைய பாவ மன்னிப்பு இதிலிருந்து தான் கிடைக்கிறது. இதற்கு அடையாளமாக தான் சிலுவை மரணத்தின் போது கர்த்தருடைய வஸ்திரத்தை இவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டு எடுத்துக்கொள்கிறார்கள், அங்கேயும் சேர்த்து. இப்படி கர்த்தருடைய கட்டளைகளும் அவருடைய திட்டங்களும் ஒன்றும் மாறாமல் ஒவ்வொரு காரியத்திலேயும் நிறைவேறுகிறது. இன்னொரு காரியத்தை நாம் கொஞ்சம் ஆழமாக யோசிக்கும் போது, சாதாரணமாக ஒரு பலி கொடுக்கப்படும் போது அதன் தலையில் அதை பலி கொடுக்கிறவர்கள் அந்த மிருகத்தின் தலையில் கைகளை வைக்க வேண்டும். லேவியராகம புஸ்தகத்தில் முதல் 6 அதிகாரங்களில்
பலி செலுத்தும் முறைமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் சொல்லப்பட்டிருக்கிறது பல இடங்களில். அங்கு பார்க்கும்போது நாம் ஒரு இஸ்ரவேல் புத்திரர் ஒருவர் பலி கொடுக்க வந்தால் அந்த பலிக்குரிய ஆட்டை கொண்டு வந்து அதன் தலையின் மேல் கை வைப்பார். பின்பு அந்த ஆட்டை வெட்டுவார்கள். அதன் பின்பு அந்த ரத்தம் தெளிக்கப்படும், பலி கொடுக்கப்படும். அந்த தலையின் அந்த மிருகத்தின் தலையில் கை வைப்பது என்பது எதை குறிக்கிறது என்றால், என் பாவங்களை உன்மேல் சுமத்துகிறேன் என்பது பொருளாகிறது. இந்த பொருளினால்தான் மனிதனுடைய பாவம் அந்த மிருகத்திற்குள் சென்று, அதாவது மனிதன் செய்த பாவத்தின் நிமித்தம் அந்தந்த பாவத்திற்குரிய பொல்லாத ஆவிகள் அந்த மனிதனுக்குள் நுழைந்திருக்கும். உதாரணத்திற்கு, பொய் பேசுகிறவனாகவும் திருடனாகவும் இருக்கிறான் ஒரு மனிதன் என்றால் அவனுக்குள் பொய்யின் ஆவியும் திருட்டின் ஆவியும் இருக்கும். இந்த ஆவிகள் அவனை அலைக்கழித்து கொண்டிருக்கும். அப்பொழுது அவன் ஒரு ஆட்டை கொண்டு வந்து கர்த்தரிடத்தில் பாவ நிவாரண பலியாக செலுத்த வந்தால் அவன் தன்னுடைய பாவத்தை அந்த மிருகத்தின் தலையில் கை வைக்கும் போது இந்த மனிதனுக்குள் இருந்த அந்த திருட்டின் ஆவியும் பொய்யின் ஆவியையும் இன்னும் எத்தனை பல ஆவிகள் இருந்தாலும் அவைகள் அந்த மிருகத்திற்குள் செல்லும். அந்த மிருகத்தை பலி கொடுக்கும் போது, அந்த மிருகம் கொல்லப்படும் போது அந்த மிருகத்தின் ஆத்துமா பாதாளத்திற்கு செல்லும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லா மிருகங்களின் ஆத்துமாவும் பாதாளத்துக்கு செல்லும் என்று. அதனால்தான் மிருகத்தை பலி கொடுக்கிறோம். அப்படி மிருகத்தின் மூலமாக அந்த ஆத்துமா பாதாளத்திற்கு செல்லும் போது அந்த ஆத்துமாவில் வசிக்கிற பொல்லாத ஆவிகளும் பாதாளத்துக்குள் செல்லுகிறது. இப்படி கர்த்தர் அந்த மனிதனுக்கு விடுதலையை தருகிறார். ஒரு மிருகம் பலியிடுவது என்பது ஒரு டிரான்ஸ்போர்ட் போல, பஸ்ஸில் ஏறி நாம் பயணம் செய்வது போல, பொல்லாத ஆவிகள் பயணம் செய்கிற ஒரு வெஹிக்கிள் போல மனிதர்களும் மிருகங்களும் இருக்கிறது. நம்மிடத்தில் உள்ளதை இறக்கி மிருகத்தின் மேல் வைத்து அதன் மூலமாக அந்த மிருகத்தை கொல்லுவதன் மூலமாக அந்த ஆத்துமா பாதாளத்திற்கு செல்வதன் மூலமாக அந்த ஆவியும் பாதாளத்தில் தள்ளப்படுகிறது, பொல்லாத ஆவிகள். இதனால் அந்த மனிதன் விடுதலையாக்கப்படுகிறான். இது கர்த்தருடைய நீதியாக இருக்கிறது. இது ஒவ்வொரு முறை அந்த மனிதன் பாவம் செய்வதும் ஒவ்வொரு முறை அந்த பலி செலுத்துவதுமாக நியமம் நடந்து வந்தது. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து வந்த பரிசுத்த பலியாக அவர் என்ன செய்தார் என்றால், ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் இப்பொழுது வெளிப்படுகிறது. சற்று கவனிக்கவும். கர்த்தர் பரிசுத்த பலியாக இந்த உலகத்தில் வந்து பரிசுத்தமாய் வாழ்ந்தார். அதனால் அவர் சிலுவை மரணத்தில் தம் ஜீவனை விட்ட போது அவருடைய ஆத்துமா நேராக பாதாளத்திற்கு சென்றது என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். வேத வசனம் சொல்லி இருக்கிறது, அவர் பாதாளத்திற்கு சென்றார், அங்கு உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்படி அவர் பாதாளத்திற்கு அங்கு சென்றார். இவர் பரிசுத்த ஆண்டவராகிய மனுஷகுமாரனாய் இருப்பதினால் அவர் அங்கு சென்று அங்குள்ள பாதாளத்தின் ஆவியோடு சண்டையிட்டு அங்கு சாத்தானின் தலையை நசுக்கி அவர் திரும்பி வந்திருக்கிறார். பாதாளத்திற்கு அவர் போவதற்கு ஒரு வழியாக இந்த பூமியையும் சிலுவையையும் பயன்படுத்தி கொண்டார். இப்படி நடக்கவில்லை என்றால், இந்த நடைமுறைகளை கவனிக்கும் போது அவர் பரிசுத்த பலியாய் இந்த உலகத்தில் வாழ வேண்டி இருந்தது. அந்த நீதியை அவர் நிறைவேற்றினார். இவருடைய மனிதனுடைய பாவங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் சுமத்தப்பட வேண்டும். அதற்காக தான் கர்த்தர் பரிசேயரும் சதுசேயரும் யூதர்களும் கர்த்தரை சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கும் போது அவர் அமைதியாய் பொறுமையாய் தாங்கி கொண்டிருந்தார். காரணம், இந்த நீதி நிறைவேற வேண்டும் என்று. அவர்கள் தங்கள் பாவங்களை என் தலையில் வைக்கட்டும் என்று பொறுத்து கொண்டிருந்தார். சரி, இது எப்படி அவர் தலைக்கு வந்தது என்றால், அவர்கள் சிலுவையில் அறையும் என்று பிலாத்துவினிடத்தில் கத்தி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர்கள் வார்த்தையினால் ஒப்பு கொடுத்தார்கள். அது மட்டுமல்ல, இந்த மனிதனுடைய இந்த பாவம் இரத்தப்பழி எங்கள் மீதும் எங்கள் பிள்ளைகள் மீதும் வரட்டும் என்று ஒப்புக்கொண்டு வார்த்தை கொடுத்தார்கள். அதன் மூலம் கர்த்தருடைய இரத்த பழியை இவர்கள் சுமந்ததினால்தான் 2000 வருடங்களாக நியாய தீர்ப்பை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் அல்ல, அவருடைய பாவ நிவாரணத்தையும் இவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். மனிதர்களாகிய யூதர்களாகிய கர்த்தருடைய பிள்ளைகள்.
இப்படி ஆண்டவர் சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டு, அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டதால் தான் பாதாளத்திற்கு சென்று மரணத்தின் தூதனை, அதாவது பொல்லாத சாத்தானை கொன்று முதல் மனிதர்களை ஏமாற்ற பொல்லாத சாத்தான் பூமிக்கு ஏறி வந்து அவர்களை பாவத்தில் விழ பண்ணினான். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் ஆதாமாக பாதாளத்திற்கு சென்று அவனின் பற்களை உடைத்து பாதாளத்தின் மரணத்தின் வல்லமையை முறித்தார். யார் யார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் கர்த்தர் அந்த ரட்சிப்பை கட்டளையிட்டு அவருடைய நீதியின் வஸ்திரத்தை அவர்களுக்கு கொடுப்பதினால் அவர்கள் பரிசுத்தம் அடைந்து அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவருடைய இரத்தத்தால் கழுவி அவர் வஸ்திரத்தை கொடுத்து நம்மை பிதாவிற்கு முன்பாக பரிசுத்தவான்களாக நிறுத்துகிறார். இதனால் நாம் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்கிறோம், பரலோகத்தில் வாசம் செய்ய தகுதி பெறுகிறோம். நம்முடைய நீதி நிமித்தமோ நம்மளுடைய உழைப்பு ஊழியத்தின் நிமித்தமோ அல்ல, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத சரீரத்தாலும் அவருடைய இரத்தத்தாலும் அவரை விசுவாசிப்பதன் மூலமாகவும் அவருடைய அளவற்ற கிருபையினாலும் இந்த அற்புதங்களையும் இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இதுவே உண்மையான ஆசீர்வாதமாய் இருக்கிறது. இப்படி கர்த்தர் கொடுத்த கட்டளைகள் எல்லாம் அர்த்தம் உள்ளதாகவும் மிக மிக பொருத்தமானதாகவும் கால நேரங்களை சுட்டி காட்டுவதாகவும் காலத்தை காட்டுகிற ஒரு கடிகாரம் போலவும் இவ்வுலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்களை சுட்டி காட்டும் கால கண்ணாடி போலவும் இந்த பண்டிகைகள் இருக்கிறது. ஒவ்வொரு பண்டிகையிலும் ஒவ்வொரு காரியங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, நிகழவும் போகிறது. குறிப்பாக எடுத்துக்கொள்ளப்படுதல் எக்கால பண்டிகையின் அன்று நடக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பாவ நிவாரண நாள் அன்று நடக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அவரோடு சேர்ந்து 1000 வருட அரசாட்சி தொடங்கும் நாள் கூடார பண்டிகை நாளாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு பண்டிகையையும் ஒவ்வொரு காலங்களில் நிறைவேறும். இதை நாம் விசுவாசிப்போம், வேதத்தை ஆராய்வோம், அப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். முதற் பலன் பண்டிகை வாரத்தின் முதல் நாள் கர்த்தர் உயிர்த்தெழுந்த அந்த நாளை குறிப்பிடுகிறது. புளிப்பில்லா அப்ப பண்டிகை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திற்கு துக்கம் கொண்டாடுதலின் நிகழ்வாக, துக்கம் அனுசரிக்கும் விதமாக சிறுமையின் அப்பமாக புளிப்பில்லா அப்பத்தை புசிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். பெந்தேகோஸ்தே பண்டிகை பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்கு வந்திறங்கியதை குறிக்கிறது. அதுவும் நிகழ்ந்து முடிந்தது. இப்படி ஒவ்வொரு காரியங்களும் நிரூபிக்கப்பட்டு கொண்டும் இருக்கிறது. அதனால் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிப்போம். எந்த வேத பகுதியையும் ஒதுக்காமல் அதிகமாய் தியானித்து விசுவாசித்து ஆராய்ந்து பார்க்கும்போது சத்தியத்தை தெரிந்து கொள்ளலாம். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம். பஸ்கா பண்டிகையை குறித்து, கர்த்தருடைய சிலுவை மரணத்தை குறித்து ஆராய்ந்து வருகிறோம். கர்த்தர் புதிய காரியங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த செய்தியில் நாம் பார்க்க இருப்பது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் சிலுவை பாடுகளை ஏற்க வேண்டும், ஏன் சிலுவையில் தம் ஜீவனை கொடுக்க வேண்டும், எதற்காக இந்த நியமம் நிறைவேறுகிறது. இது கர்த்தருடைய நீதியாய் இருக்கிறது. ஆனால் ஏன் இந்த நீதி நிறைவேற வேண்டும், எதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்து அவர் தம்முடைய வாழ்க்கை முடிவடைந்து மனுஷகுமாரனாக வந்தபோது அவர் முதிர் வயதாகி இருக்காமல், முதிர் வயதில் இயற்கை மரணத்தை எய்தாமல் சிலுவையில் பலியாக ஒப்பு கொடுத்தார் தம்மையே என்று அறிந்திருக்கிறோம். அது ஏன்? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த பூமிக்கு வந்ததற்கு முதல் காரணம், அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்து பலியாக ஒப்பு கொடுக்க. அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். 33.5 வருடம் வாழ்ந்தார் மனுஷகுமாரனாக இந்த பூமியில். அப்பொழுது அவர் மிக மிக பரிசுத்தமாய் இருந்தார். எந்தவித பாவமும் அவரிடத்தில் இல்லை. இதற்கு சாட்சியாக பிலாத்து
இவரை நீதிமான் என்று காண்கிறேன், குற்றமற்றவர் என்று அறிக்கை செய்வதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு பலி கொடுக்கப்பட்டால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும். அது எப்படி? கர்த்தர் பரிசுத்தமாய் வாழ்ந்து தம்மை தாமே சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். ஏனென்றால் அவர் இயற்கையாக அவர் வாழ்ந்து முடித்து முதிர் வயதாகி அவர் மரித்திருந்தால், அவர் பரிசுத்தவானாய் அவர் வாழ்நாள் முடிந்ததும் மரித்திருந்தால் அவர் நேராக பரலோகம் சென்றிருப்பார். பரிசுத்தவான்களை கர்த்தர் அங்கு சேர்த்து கொள்வார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் பரிசுத்தமானவர்தான். ஆனால் அவர் பாதாளத்திற்கு செல்ல வேண்டும். ஏனென்றால் பாதாளத்தில் உள்ள சாத்தானை ஜெயிக்க வேண்டும். அவனை யுத்தம் பண்ணி அவனிடத்தில் போய் அவனை ஜெயிக்க வேண்டும் என்பதே. அப்படி அவனை ஜெயித்தால்தான் நமக்கு விடுதலை கிடைக்கும். நம்மை விடுவிக்கும்படியாக, மனித குலத்தை ரட்சித்து மீட்கும்படியாக பாதாளத்திற்கு போக வேண்டும் என்றால், பாதாளத்திற்கு போவதற்கு ஒரே வழி, பாவியாக ஒரு மனுஷன் வாழ்ந்து அந்த மனிதன் அற்ப ஆயுளில் மரிக்க வேண்டும். பூரண வயதுள்ளவராக அல்ல, அற்ப ஆயுளில் மரிக்க வேண்டும். பலியாக ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். இப்படி தற்கொலை செய்வதோ, தற்கொலை செய்து கொண்டோ, கொல்லப்பட்டோ மரிக்கிறவர்களின் ஆவி பாதாளத்திற்கு செல்லும். ஒரு மனிதர்களாக பிறந்திருக்கிற எந்த ஒரு மனிதனும் தற்கொலை செய்து கொண்டோ அல்லது கொல்லப்பட்டோ மரித்தால் அந்த மனிதன் நேராக பாதாளத்திற்கு சென்று விடுவான். இந்த நீதி தவறாமல் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். மனிதர்களால் கொல்லப்பட்டதினால் அவர் தம்முடைய பூரண ஆயுள் முழுவதும் வாழாமல், இந்த பூமியில் மனுஷகுமாரனாக அவர் வாழாமல், அவர் அற்ப ஆயுளில் மரித்ததினால்தான் பாதாளத்திற்கு அவருடைய ஆவி நேராக சென்றது. அவருடைய ஆத்துமா. அவர் பாவம் செய்திருக்க வேண்டும். ஆனால் அவர் பாவம் செய்யவில்லை. பரிசுத்த பலியாக அவர் இருக்கிறார். அப்படி இருக்க அவர் எப்படி பாதாளத்திற்கு செல்வார் என்றால், அவர் மேல் பாவம் சுமத்தப்பட்டது. அவர் பாவி அல்ல. அவர் பாவம் செய்ததினால் பாதாளத்திற்கு போகவில்லை. அற்ப ஆயுளில் மரித்ததினால் அவர் பாதாளத்திற்கு சென்றார். அவர் கொல்லப்பட்டதற்கு காரணம் மனிதர்களின் எல்லா பாவங்களும் அவர் மேல் சுமத்தப்பட்டது. துன்மார்க்கன், பொல்லாத பிசாசு அவரை கொன்றான். அவர் பரிசுத்தமானவர்தான். எவ்வளவு பாவத்தையும் குற்றங்களையும் அவர் மேல் சுமத்தினாலும் அது அவருடையதல்ல. அவர் பரிசுத்தரே. அவர் அற்ப ஆயுளில் மரித்ததினால் பாதாளத்திற்கு சென்றார். அவர் தம்முடைய பரிசுத்தத்தினால் அவர் வாழ்ந்ததினாலும், மனுஷகுமாரனாக இருப்பதினாலும், பரிசுத்தமானதினாலும், அவர் பொதுவாக பரிசுத்த மனிதனாய் அங்கு பாதாளத்திற்கு சென்றதினால் அவரிடத்தில் எந்த இச்சை இல்லை, எந்தவித மாசும் அவருடைய ஆவியில் ஆத்மாவில் இல்லாததினால் அங்கு பாதாளத்திற்கு சென்ற போது பொல்லாத சாத்தான் அவன் தன்னை அறியாமலேயே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கொன்றான். குற்றமற்றவரை கொன்றதினால் அவன் நீதி தவறிவிட்டான். பொல்லாத சாத்தான் நீதி தவறிவிட்டான். கர்த்தருடைய தேவ சட்டத்தை மீறிவிட்டான். பொல்லாத மனிதர்களை தான் சாத்தான் ஆளுகை செய்ய முடியும். ஆனால் பரிசுத்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொன்றதினால், அவர் சிலுவையில் அவன் ஆளுகை செய்து அவரை துன்புறுத்தி கொன்றதினால் அவர் நேராக அங்கு சென்று விட்டார் அவனிடத்திற்கு. அவனை அங்கு ஜெயித்தார். பாதாளத்தில் அவனை ஜெயித்தார். அவனை கட்டி போட்டு விட்டார். இப்பொழுது இதற்கு ஆதாரமாக கர்த்தர் கட்டி போட்டார் பொல்லாத ஆவியை பாதாளத்தில் என்பதற்கு அடையாளமாக வெளிப்படுத்தலில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கடைசி காலத்தில் பூமியில் 2 சாட்சிகள் எழும்புவார்கள். அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். அவர்கள் 3.5 வருடம் தீர்க்க தரிசனம் உரைத்து முடித்த உடனே, அந்த காலம் நிறைவேறிய உடனே பாதாளத்திலிருந்து ஒரு ஆவி மேலே வரும் என்று. ஆனால் அதற்கு முன்பாக, அந்த ஆவி மேலே வருவதற்கு முன்பாக வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதன்
பாதாளத்தின் திறவுகோலை எடுத்துக்கொண்டு போய் பாதாளத்தை திறப்பதாகவும் அதிலிருந்து பொல்லாத ஆவிகள் வெட்டுக்கிளிகளாக வெளியே வருவதாகவும் அந்த ஆவி வெளியே வரும்போதுதான் இந்த பாதாளத்தின் தூதனும் வந்து அந்த 2 சாட்சிகளையும் ஜெயித்து விடுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து நமக்கு தெரிகிறது, இப்பொழுது அந்த பாதாளத்தில் இருக்கிற கள்ள தீர்க்கதரிசியின் ஆவி அங்கு கட்டப்பட்டிருக்கிறது, பூமியின் மேல் வராதபடிக்கு 2000 வருடங்களாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தில் இருந்து அவருடைய நாள் அவர் வரும் வரைக்கும், அதாவது 2 சாட்சிகள் தங்கள் ஊழியத்தை முடிக்கும் நாள் வரைக்கும் அவன் அங்கேயே இருப்பான். அதன் பின்பு வந்துதான் இந்த 2 சாட்சிகளான தீர்க்கதரிசிகளை கொன்று அவன் தன் நீதியை நிறைவேற்றிக் கொள்வான். இது எல்லாம் கர்த்தருடைய நீதியின்படி திட்டமிட்டபடி நடக்கிறது. இது ஏன் இப்படி நடக்க வேண்டும் என்றால், சாத்தானுடைய பாவம் பூரணம் அடைய வேண்டும். வேதத்தில் பல இடங்களில் கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாவம் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 14-15 சொல்லப்பட்டிருக்கிறது, பாவம் பூரணம் அடையும் போது மரணத்தை பிறப்பிக்கும் என்று. சாத்தானுடைய பாவமும் முழுமையடைந்த பின்பு அவன் அக்னி கடலில் போடப்படுவான். பூமியில் உள்ள மனிதர்களுக்கும் அவர் அதே கட்டளை தான் கொடுத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குற்றமற்றவராக இருந்தும் அவரை சிலுவையில் அவன் கொன்றதினால் பாதி வயதிலேயே பூரணமாய் அவர் இயற்கை மரணம் எய்தாமல் அவரை கொன்றதினால் அவனுடைய பாவம், அவனுடைய அதிகாரத்தை அவன் இழந்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சென்று பாதாளத்தில் சென்று அவனை கட்டி அடைத்து போட்டார். அவனை யுத்தம் செய்து ஜெயித்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் பிறந்தது எதற்கு என்றால், பாதாளத்திற்கு செல்வதற்கே. அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்தும் காட்ட வேண்டும் மனிதர்களுக்கு. முதல் காரணம். அப்பொழுது நாமும் பரிசுத்தமாய் வாழ முடியும் என்கிற விசுவாசத்தோடு நாமும் அப்படி வாழ முயற்சி செய்து வாழ்வோம். இது நிரூபித்து காட்டும்படியாக பூமியில் 33 வருடங்கள் வாழ்ந்தார். அவர் சிலுவையில் கொல்லப்பட்டதன் காரணம் அவர் பாதாளத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்கே. அந்த நீதியை நிறைவேற்றுவதற்கு பாதாளத்தில் சென்று அந்த சாத்தானின் திரித்துவமான 3வது அவதாரமான கள்ள தீர்க்கதரிசியின் ஆவியை கட்டுவதற்கு, அவனை பாதாளத்தில் அடைத்து போடுவதற்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்து தம் ஜீவனை தந்து பாதாளத்திற்கு சென்றார். அங்கு யுத்தம் செய்து ஜெயித்தார். அங்கு ஒரு யுத்தம் நடந்தது, ஜெயித்தார் என்பதற்கு அடையாளமாக, சாட்சியாக வெளிப்படுத்த 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தை படித்து பார்க்கும்போது, அவர் ஜெயம் கொண்டார், முத்திரையை உடைக்கிறதற்கு ஜெயம் கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோகத்தில் நடக்கிற சம்பவமாக நம்முடைய பரிசுத்தமான நம்முடைய தேவனாகிய கர்த்தர், பிதாவாகிய தேவன் 7 முத்திரையுடைய அந்த சுருளை வைத்து, இதன் முத்திரையை உடைக்க பாத்திரவான் யார் என்று கேட்கும்போது யாராலும் முடியவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அந்த முத்திரையை உடைத்தார். அந்த முத்திரையை உடைக்க வேண்டும் என்றால் அதில் அந்த பொல்லாத ஆவியை ஜெயித்த ஒருவரால் தான் அது முடியும். இதன் பொருள் இன்னும் கொஞ்சம் ஆழமாக கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அதாவது, அந்த சுருளில் உள்ள 7 முத்திரைகள் உடைக்கப்படும் போதும் பூமியில் நியாய தீர்ப்புகள் நிறைவேறுகிறது. பூமிக்கு தண்டனை வருகிறது. பூமியில் இயற்கைக்கும் மனிதர்களுக்கும் தண்டனை வருகிறது. இந்த தண்டனை இங்கு நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால், இந்த பூமியை சுத்திகரிக்க, கர்த்தருடைய 2ஆம் வருகைக்கு சுத்திகரிப்பதற்கு, இங்குள்ள பாவங்களை அழிப்பதற்கு, பிதாவாகிய தேவன் இந்த பூமியை நியாயம் தீர்ப்பதற்கு, பொல்லாதவனின் பாவம் பூரணம் அடைந்து அவனை ஜெயிக்க வேண்டும். பூமியை நியாயம் தீர்க்க கர்த்தருக்கு அதிகாரம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அந்த அதிகாரத்தை பெற தகுதி யாருக்கு என்றால், பொல்லாத சாத்தானை ஜெயித்தவருக்கே. வானத்திலிருந்து இறங்கி வந்து மனிதனாக பிறந்து சிலுவையில் தம்மை தாமே ஒப்பு கொடுத்து
அற்ப ஆயுளில் மரித்ததினால் பாவம் செய்யாமலும் அற்ப ஆயுளில் மரித்ததினால் பாதாளத்திற்கு சென்று அங்கு பொல்லாத சாத்தானுடன் யுத்தம் செய்து வெற்றி பெற்றதினால், வெளிப்படுத்தல் 4:5 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய திருக்கரங்களில் இருக்கிற அந்த சுருளில் உள்ள 7 முத்திரைகளை உடைக்க, நியாயம் தீர்க்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரம் உண்டு. அதிகாரத்தை அவர் பெற்றுக்கொள்கிறார். அந்த சுருளை திறக்கும் போது தீமை அழிக்கப்படுகிறது. அதில் உள்ள நியாய தீர்ப்புகள் இந்த பூமியில் உள்ள பாதாளத்தின் சர்வ வல்லமையையும் அழிவுக்கு ஏதுவாக அழிக்கப்பட்டு அவைகள் பாதாளத்தில் அடைக்கப்பட்டு முற்றிலுமாக சுத்திகரிக்கப்படுகிறது. இந்த பூமி ஆவியின் மண்டலத்தில் சுத்திகரிக்கப்படுவதற்கு, பொல்லாத ஆவிகள் கட்டப்படுவதற்கும் அவைகள் பூமியை விட்டு அகற்றப்படுவதற்கும் அந்த முத்திரை உடைப்பே காரணமா இருக்கிறது. 7 முத்திரைகளையும் உடைக்கும் போது சூரியனின், நிலத்தில், தண்ணீரில், மரங்களில், மனிதர்களில், இப்படியாக நீர் ஊற்றுகள், இயற்கையின் மேலும் மனிதர்களின் மேலும் எல்லா இடங்களிலும் இருக்கிற பொல்லாத ஆவிகள் பிடிக்கப்பட்டு பாதாளத்தில் அடைக்கப்படுகிறது. ஆவியின் மண்டலத்தில் இந்த செயல்கள் நடக்கிறது. அந்த முத்திரை உடைப்பதற்கு ஒருவர் தகுதி பெற வேண்டும் என்றால் அது பாதாளத்தில் இருக்கிற சாத்தானை அழிக்க வேண்டும். பாதாளம் சாத்தானுடைய அதிகாரத்தில் இருந்தது. அவனை அங்கு போய் ஜெயிக்கணும். அவனிடத்தில் போய் அவனை ஜெயித்து விட்டால்தான் இந்த முத்திரையை உடைத்து பூமியில் அவன் அதிகாரத்தை அகற்ற முடியும். இதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பஸ்கா பண்டிகையின் நாளன்று சிலுவையில் தம்மை தாமே ஒப்பு கொடுத்து பாடுபட்டு சிலுவையில் தம் ஜீவனை தந்து நமக்காக வந்தார், நம் எல்லோரையும் மீட்கும்படியாக. நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த காரியங்களை கர்த்தர் இப்பொழுதே வெளிப்படுத்தி இருக்கிறார். லேவியராகமம் 23 அதிகாரம். 2ஆம் பண்டிகையாகிய முதற் பலன் பண்டிகையை குறித்து நாம் இப்பொழுது தியானிக்க இருக்கிறோம். அதாவது புளிப்பில்லா அப்ப பண்டிகை என்று சொல்லப்படுகிற இஸ்ரவேலரின் மாதமாகிய ஆபீப் மாதத்தின் 14ஆம் தேதி பஸ்கா பண்டிகையையும் 7 நாள் அளவும், பஸ்கா பண்டிகை நாளையும் சேர்த்து 7 நாள் அளவும் புளிப்பில்லா அப்ப பண்டிகையாக இருக்கிறது. இவைகள் கர்த்தருடைய பண்டிகைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் கர்த்தருடைய வார்த்தையின்படியே இந்த நியமங்களை நாம் கைக்கொள்வது நமக்கு நல்லது. அப்படியானால் அவர்களுடைய பாரம்பரிய பழக்க வழக்கங்களின்படி ஆடு மாடுகளை பலியிட்டு இந்த பண்டிகைகளை கொண்டாட வேண்டும் என்பதல்ல. இந்த வசனங்களை நாம் மனதார ஏற்றுக்கொண்டு இந்த பண்டிகைகள் நமக்குரியவைகள் என்று மனதார ஏற்றுக்கொண்டாலே போதுமானது. அது மட்டுமல்லாமல் கர்த்தர் குறிப்பிட்டிருக்கிற அந்த பண்டிகையின் நாட்களில் நம்மை நாம் தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்தில் சபை கூடி கர்த்தருக்கு நம்முடைய உதடுகளின் பலியாகிய ஸ்தோத்திர பலியை செலுத்துவதே ஆடு மாடு காளை மாடு போன்ற சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவதற்கு சமமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட பலிகளை கண்டிப்பாக நாம் செய்ய வேண்டும். அதற்காக இந்த பண்டிகைகளை நாம் கைவிட்டு விட வேண்டும் என்று நினைக்க கூடாது. நம் நினைவுகளால் ஆவியினால் நாம் இவைகளை செய்ய வேண்டும், மாம்சத்தின்படி அல்ல. இதை குறித்து தெளிவான விளக்கங்கள் இதற்கு முந்தைய செய்திகளில் வந்திருக்கிறது. இந்த புளிப்பில்லா அப்ப பண்டிகை என்பது சிறுமையின் அப்பமாகிய புளிப்பில்லா அப்பம் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் இந்த காலத்தில் நாம் சொல்லுகிற சப்பாத்தியை தான் அது குறிக்கிறது. உப்பிட்டு அந்த தண்ணீரோடு கோதுமை மாவை கலந்து பிசைந்து உடனே நாம் சமைத்து விடுவோம். இது சப்பாத்தி என்று சொல்லுகிறோம். அந்த காலத்தில் இது புளிப்பில்லா அப்பம். புளிப்புள்ள அப்பம் என்றால் ஈஸ்ட் சேர்த்து 7 மணி நேரம் நன்றாக ஊற வைத்து பின்பு அதை பிரெட்டாக செய்வார்கள். ஈஸ்ட் இல்லாத சாப்பாடு, ஈஸ்ட் இல்லாத பிரெட் சாப்பிடாமல் சப்பாத்தியை சாப்பிட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் அல்லாமல் புளிப்பில்லா அப்ப பண்டிகையின் முதல் நாள் தான்
பஸ்கா பண்டிகையாக இருக்கிறது. அந்த பஸ்கா பண்டிகையின் அன்று இந்த புளிப்பில்லா அப்பத்தோடும் ஆட்டு ஆடை பலி கொடுத்து அந்த இறைச்சியோடும் கசப்பான கீரையோடும் பூசிக்க சொல்லி இருக்கிறார். கசப்பான சாப்பாட்டை சாப்பிடுங்கள் என்று. இந்த காரியங்கள் எல்லாமே, இந்த பஸ்கா பண்டிகையின் இந்த நியமங்கள் எல்லாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தில் நிறைவேறியது. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும் போது கசப்பு கலந்த காடியை கொடுத்தார்கள் என்று நமக்கு வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய சிலுவை பாடுகளை நாம் தியானிக்கும் போது இதை பற்றி நாம் படிக்கிறோம். அதே போல இது நடப்பதற்கு 2000 3000 வருடங்களுக்கு முன்பாக இஸ்ரவேலர்கள் எகிப்தை விட்டு புறப்படும் போதே இந்த கசப்பு கீரையை சாப்பிடும்படி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இந்த பஸ்கா நிறைவேறுதல் என்பது அதுதான். அதாவது கர்த்தருடைய சிலுவை மரணம் தான் பஸ்கா. கர்த்தர் சிலுவையில் மரிக்கப் போகிறார் என்பதை உணரும்படியாக, அதற்கு நிழலாக தான் இந்த பஸ்கா பண்டிகை கொண்டாடப்பட்டது. இன்றும் அது கொண்டாடப்படுகிறது. கர்த்தர் நமக்காக மரித்தார் என்று. இந்த கர்த்தருடைய பண்டிகைகள் என்பது கர்த்தர் மனிதனுக்கு செய்ய போகிறேன் என்று சொல்லுகிற சில செயல்களின் நிழலாக இருக்கிறது. ஒவ்வொரு பண்டிகையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நமக்கும் இந்த பூமிக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு பண்டிகையாக இருக்கிறது. பஸ்கா பண்டிகை என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம். அதற்கு மறுநாளாகிய ஓய்வு நாள், அந்த ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 3ஆம் நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள் முதற் பலன் பண்டிகை நாளாக இருக்கிறது. அந்த பஸ்கா பண்டிகையிலிருந்து 7 நாட்கள் முதற் பலன் பண்டிகை நாட்களையும் சேர்த்து அடுத்த 4 நாட்களையும் சேர்த்து மொத்தம் 7 நாள், பஸ்கா பண்டிகையின் முதல் நாள் இருந்து 7 நாள் தொடர்ச்சியாக அந்த பண்டிகையை சேர்த்து புளிப்பில்லா அப்ப பண்டிகை என்று சொல்லப்படுகிறது. இது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நாம் துக்கம் அனுசரிக்கிற ஒரு காலமாக இந்த பண்டிகை கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, இதை குறித்து சற்று நாம் ஆழமான சத்தியங்களை தியானிப்போம். இந்த முதற் பலன் பண்டிகை என்பது பஸ்கா பண்டிகையின் 3ஆம் நாள், ஓய்வு நாளுக்கு அடுத்த நாள் முதற் பலன் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இந்த பண்டிகை என்றால் என்ன? அந்த நாளில் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் என்றால், இந்த காலம், இந்த பண்டிகை கொண்டாடுகிற அந்த காலமானது ஆபிப் மாதத்தின் 16ஆம் தேதியாக வருகிறது. அந்த தேதியில் என்னவென்றால் அது அறுவடை காலம் தொடங்குகிற தேதியாக இருக்கிறது. இப்படியாக பஸ்கா பண்டிகைக்கு அடுத்து வருகிற ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமையை அவர்கள் வாரத்தின் முதல் நாளை ஒரு ஆசாரியர் நியமிப்பார். அந்த நாளில் அந்த பண்டிகை கொண்டாடப்பட வேண்டும் இஸ்ரவேல் தேசம் எங்கும். இது மனிதர்களாக நியமித்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆசாரியர் நியமித்து சொல்லுகிற அந்த நாள் அது வாரத்தின் முதல் நாளாக இருக்க வேண்டும். பஸ்கா பண்டிகைக்கு அடுத்து வருகிற வாரத்தின் முதல் நாளாக இருக்க வேண்டும். ஏதோ ஒரு முதல் நாள். அந்த முதல் நாளில் அந்த முதற் பலன் என்னவென்றால், வயலில் விளைந்திருக்கிற கதிர் கட்டுகளை அதில் ஒரு முதல் பலனாக, எந்த விளைச்சலா இருந்தாலும் அதில் முதல் இருக்கிற அதில் இருக்கிற பலனை பறித்து கொண்டு, பழமாக இருந்தால் பழங்களை பறித்து வருவார்கள், தானியமாக இருந்தால் தானியங்களை அறுத்து, கோதுமையை அறுத்து கதிராக கொண்டு வந்து அதை தேவாலயத்தில் கொடுக்க வேண்டும். அதை அவர்கள் நெருப்பில் அசைவாட்டி கர்த்தருக்கு பலியாக செலுத்தி அதை உதிர்த்து, அந்த கோதுமை மணிகளை வாட்டி உதிர்த்து, அந்த பச்சையாக காயாமல் இருக்கிற அந்த கோதுமை மணிகளை அவர்கள் அசைவாட்டி அதன் பின்பு கர்த்தருக்கு பலி செலுத்துவார்கள். அந்த முதற் பலன் காணிக்கை செலுத்தும் வரைக்கும் அந்த வேற எந்த ஒரு அதில் உள்ள பலனை மனிதர்கள் சாப்பிடக்கூடாது. இந்த முதற் பலன் காணிக்கை செலுத்திய பின்புதான் மற்ற அறுவடையை தொடங்குவார்கள். இப்படியாக செய்ய வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டிருந்தார். இது எதற்கு ஒப்புமையாக இருக்கிறது என்றால், நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட 3ஆம் நாளாகிய வாரத்தின் முதல் நாளிலே உயிர்த்தெழுந்தார். அவரே முதற் பலனானார். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதின்படி அவர் நமக்கு முதற் பலனானார். இந்த உலகத்தின் முதற் பலனாக, உயிர்த்தெழுதலின் முதற் பலனாக அவர் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
பரலோகத்திற்கு சென்று அங்கு தமது இரத்தத்தை அவர் காணிக்கையாக பலியாக தேவ சமூகத்தில் செலுத்தினார். அதன் பின்பு மீண்டும் வந்தார். சரி, இப்படி இருக்க அந்த கர்த்தருடைய முதற் பலனை, அவர் உயிர்த்தெழுந்த திருநாளை குறிக்கும்படியாக தான் இந்த முதற் பலன் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இது ஈஸ்டர் என்று நாம் சொல்லுகிறதெல்லாம் தவறு. அந்த வார்த்தை தவறு, அந்த பண்டிகை முறைமைகள் தவறு. உயிர்த்தெழுந்த திருநாள், ரிசரக்ஷன் டே என்பதுதான் சரியான வார்த்தையாக இருக்கிறது. ஈஸ்டர் என்ற வார்த்தைக்கும் கர்த்தருக்கும் சம்பந்தம் இல்லை. அதனால் இப்படிப்பட்ட காரியங்களை நம்மை விட்டு அகற்றி போட்டு ரெசரக்ஷன் டே என்று சொல்லுவோம். உயிர்த்தெழுந்த திருநாள், கர்த்தர் நமக்காக உயிர்த்தெழுந்து முதற் பலனாக அவர் உலகத்தில் மரணத்தை ஜெயித்து பாதாளத்திற்கு சென்று அங்குள்ள சாத்தானை அழித்து மரணத்தை ஜெயித்து முதற் பலனாக அவர் உயிர்த்தெழுந்த திருநாளாக இந்த வாரத்தின் முதல் நாள், பஸ்கா பண்டிகையின் அடுத்து வருகிற முதல் ஞாயிறு அல்லது அடுத்த ஞாயிறு கொண்டாடப்படுகிறது. இந்த முதற் பலன் பண்டிகை கர்த்தருடைய உயிர்த்தெழுதலை குறிக்கிறதா இருக்கிறது. சரி, கர்த்தருடைய பண்டிகைகள் ஒவ்வொன்றாய் நாம் தியானிக்கும் போது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஒவ்வொரு செயலுக்கும் இது அடையாளமாக இருக்கிறது. சரி, இதற்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் செயலுக்கும், அதாவது சிலுவை மரணம், உயிர்த்தெழுதல் போன்ற காரியங்களுக்கும் சம்பந்தம் உண்டு. அந்தந்த குறிப்பிட்ட நாளிலேயே இதெல்லாம் நடந்திருக்கிறது. இல்லை, அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை என்று நாம் யாரும் சொல்லக்கூடாது. இன்னொன்று, இந்த தேதிகளை நாம் தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த கால நேரங்களை நாம் புரிந்து கொண்டு கர்த்தர் நமக்கு என்ன பண்டிகைகள் கொண்டாட சொல்லியிருக்கிறார், எதை எதை நாம் செய்ய வேண்டும், நாம செய்கிற எல்லாமே தவறாக இருக்கிறது. முதலில் ஒரு காரியத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். லேவியராகமம் 7ஆம் அதிகாரத்தில் நாதாபும் அபியூவும் அந்நிய அக்கினியை கர்த்தருடைய சன்னதியில் கொண்டு வந்தார்கள், அதனால் அங்கேயே மரித்தார்கள் என்று வேதத்தில் நாம் அந்த சம்பவத்தை நாம் தியானிக்கிறோம். கொடுக்கப்பட்டிருக்கிறது, நாம் நன்றாக படிக்கிறோம். ஒரு காரியத்தை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் கட்டளையிடாத அந்நிய அக்கினி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் கட்டளையிடாத காரியங்களை செய்வதெல்லாம் பாவமாய் இருக்கிறது. அது நமக்கு நியாய தீர்ப்பை கொண்டு வரும். கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு தண்டனை வரும். அதனால் நாம் நோயும் துன்பமும் அடைகிறோம். ஆனால் நாம் எதனால் வந்தது என்று தெரிந்து கொள்வதில்லை. கர்த்தர் கட்டளையிட்ட பண்டிகைகளை நாம் இருதயத்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்தந்த நாளில் நம்மை தாழ்த்தி நம்முடைய வேலைகளை ஒதுக்கிவிட்டு அந்த குறிப்பிட்ட தேதியை நாம் தெரிந்து கொண்டு அந்த நாட்களில் சபை கூடி நாம் கர்த்தரை ஆராதித்து கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து கர்த்தரை துதித்து நாம் கர்த்தருடைய வேத வசனங்களை தியானித்து அவர் நமக்காக எப்படியெல்லாம் தியாகமாய் நமக்கு செய்திருக்கிறார், சிலுவை மரணத்தை எப்படி அவர் சுமந்தார், உயிர்த்தெழுதலில் என்ன செய்தார், எதற்காக உயிர்த்தெழுந்தார் போன்ற காரியங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். புளிப்பில்லா அப்ப பண்டிகையின் நோக்கம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். குறுகின மனம் நமக்கு இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எப்படியெனில் இது இப்படிதான் என்று வீண் பிடிவாதம் பிடிக்க கூடாது. வேதத்தை திறந்த மனதோடு என்னதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் என்ற கேள்வியோடு நாம் வேதத்தை பார்க்க வேண்டும். இது இப்படிதான் என்று நினைத்து கொண்டு வேதத்தை திறந்து படித்து இதெல்லாம் அல்ல, இது இப்படிதான் என்று நமக்கு நாமே சொல்லிக் கொள்ளக்கூடாது. அதுதான் அந்நிய அக்கினி. நாம முடிவெடுப்பது, நம் முன்னோர்கள் முடிவெடுப்பதெல்லாம் பண்டிகைகள் அல்ல. கர்த்தர் முடிவெடுப்பதே பண்டிகை. கர்த்தரின் பண்டிகை என்றால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தரே கட்டளையிட வேண்டும். நம் முன்னோர்கள் புதிதாக அவர்களாக மனிதர்களாக கட்டளையிட்டதெல்லாம் நமக்கு பண்டிகைகளால் ஆகாது. நாமே ஒன்றை ஏற்படுத்தி கொண்டு அதை பண்டிகை என்று சொல்லிக் கொள்ளக்கூடாது. அது கர்த்தருடைய சமூகத்தில் அருவருப்பாக தான் இருக்கும். நாதாபுக்கும் அபியூவுக்கும் நடந்த நிகழ்வு நமக்கு ஒரு பயத்தை கொண்டு வர வேண்டும். எச்சரிக்கை அடைய வேண்டும், உணர்வடைய வேண்டும். உணர்வற்றவர்களாக மந்த மனம் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு பிடிக்காத அருவருக்கிற காரியமா இருக்கிறது. கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நம் தலையின் மேல் வராதபடிக்கு நம்மை காத்துக்கொள்வோம். கர்த்தர் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார். நாம் அநியாயமாக வீண் பிடிவாதம் பிடித்து கொண்டு பாரம்பரிய பழக்க வழக்கங்களில் மூழ்கி கொண்டு கர்த்தர் கட்டளையிடாத காரியங்களை செய்து கொண்டிருக்க கூடாது. கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று வேதத்தை திறந்து வாசிக்க வேண்டும்.
லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தை படித்தாலே தெல்ல தெளிவாக 7 பண்டிகைகளை பற்றியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு அதிகாரத்தை படித்தே நம்ம அனைத்தையும் தெரிந்து கொண்டு வருடம் முழுவதும் இந்த நாட்களை கண்டுபிடித்து நம்மால் செலிப்ரேட் பண்ண முடியும். அந்த நாட்களில் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் திருச்சபையாக கூடி ஜெபிக்க போகிறோம். என்ன சமையல் சமைத்து சாப்பிடுகிறோம் என்பது முக்கியம் அல்ல. அது இந்த காலத்திற்கு ஏற்றதல்ல. அந்த காலத்தில் அவர்கள் செய்தார்கள், நியாயப்பிரமாண காலத்தில். இப்பொழுது நாம் அதை செய்ய தேவையில்லை. ஆடு பலி கொடுக்கவோ, மாடு பலி கொடுக்கவோ, கசப்பு கீரை தேடியோ நம்ம போக தேவையில்லை. முட்டையை தேடி போக தேவையில்லை. நாம் இப்பொழுது செய்ய வேண்டியது மனதார ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய அந்த சித்தத்தை அறிந்து அந்தந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு என்னத்தை போதித்திருக்கிறார் என்று அந்த வேத வசனங்களை தியானித்து கர்த்தருக்குள் நம்மை மனம் திரும்புதல். அவர் விரும்புகிற பண்டிகை கொண்டாட்டங்கள் என்பது மனம் திரும்புதல். அதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்மிடத்திலிருந்து அவர் எதிர்பார்ப்பது கீழ்ப்படிதலையும் மனம் திரும்புதலையும் தான். அதை புரிந்து கொண்டு நாம் நடந்து கொள்வோம். வீண் பிடிவாதம் வேண்டாம். திறந்த மனதோடு, விசாலமான மனதோடு நம் இருதயங்களை நாம் திறந்து வைத்து வேதத்தை எடுத்து வாசித்து ஆராய்ந்து தேடி கண்டுபிடிப்போம். என்னுடைய பழக்கம் இது, உன்னுடைய பழக்கம் இது என்று தனித்தன்மையாக நாம் இருக்க நினைக்க கூடாது. கர்த்தரின் பழக்கம் எது, கர்த்தருடைய பாரம்பரியம் எது, கர்த்தருடைய வழி நடத்துதல் எது, அது அவருடைய சித்தம் எது, கர்த்தரின் பண்டிகைகள் எது,